ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சரண்யா. பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். அதுக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. அதனால் 5 பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டிங். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருளுக்கான வேல்யூ மக்களிடையே இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு சிட்டி சைடில் இருக்கீங்களா இல்லை வில்லேஜ் சைடில் இருக்கீங்களா, நீங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு மார்க்கெட் எப்படி பண்ண போகிறீங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கடைகளுக்கு கொடுக்க போகிறீங்களா, அதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கா இல்லையான்றதை பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் பீல்டு கார்லிக் பிஸ்னஸ். அதாவது பூண்டு உரித்து நம்ம அதை விற்பனை பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பூண்டை பொறுமையாக உரித்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பெண்களுக்கு போதுமான நேரங்கள் இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த பூண்டை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில், ரெஸ்டாரண்ட்ஸில், அப்புறம் கல்யாண சமையல் பண்ணுறவங்க கிட்டலாம் விற்பனை பண்ணலாம். இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பூண்டை கையால் உரித்து பேக்கெட் பண்ணி நீங்கள் ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மெஷின்ஸ் வாங்க போகலாம். ஸோ இந்த விஷயத்தை நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற பிஸ்னஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறையா அமௌண்ட் லாஸ் ஆகுறத தவிர்க்கலாம். அடுத்தது மஷ்ரூம் கல்டிவேஷன். இது ரொம்பவே ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு குடிசல்லையும் பண்ணலாம், இல்லை ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இதோட சைஸ் 10க்கு 10 சைஸ். ஆரம்பத்தில் 10க்கு 10 சைஸே போதுமானது. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 போதும். அது மட்டும் இல்லாமல் சொந்த நிலம் வேணும். இதுக்கு வாடகை நிலத்தில் பண்ணுறது அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் வராது. அதுக்கப்புறம் வாட்டர் சோர்ஸ் தேவை, இதுக்கு நீர் தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதை செஞ்சு பழகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஈல்டு வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது மஷ்ரூம் விதை. தரமான விதை எங்கே கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மஷ்ரூம் கல்டிவேஷன் செஞ்சு பழக உங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நல்ல லாபம் பார்க்கலாம். 3rd பிளேஸில் இருக்கிறது ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ். ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ் நீங்கள் ஹோல்சேலில் ட்ரை ஃப்ரூட் வாங்கி நீங்கள் அதை 1 kg இல்லை 1/2 kg அதை பிரித்து நீங்கள் சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வாங்கி நார்மலாக பேக்கெட் பண்ணி விற்கிறத விட நீங்கள் குவாலிட்டி வைஸ் கிரேட் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான லாபம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ட்ரை ஃப்ரூட்டில் ஒரு முந்திரியை எடுத்துப்போம். நம்ம முந்திரியில் நிறைய கிரேட் வைஸ் பிரிப்பாங்க. ஹை கிரேட், நார்மல் கிரேட், லோ கிரேட், இந்த மாதிரி கிரேட் பிரித்து கூட நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஹோல்சேலில் வாங்குறத கண்ணால் நேரில் பார்த்து நம்ம ப்ராடக்டை வாங்கணும். அப்போ தான் தரமான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் கேஷ்யூ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம். சீசன்ஸ் பொறுத்து விலை சேஞ்ச் ஆகும். ஹை கிரேட் 650லேருந்து 750 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நார்மல் கிரேட் 600 650 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இதை பேக்கெட் பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா 1 kg 800 900 வரைக்கும் விற்கலாம். உங்களால் நேரில் போய் வாங்க முடியலை, இல்லை என்னால் வெளியே போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, நான் வீட்டில் இருந்தால் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்தியா மார்ட், அலிபாபா, ஆல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஈஸியாக மார்க்கெட்டிங் உங்களால் பண்ண முடியுமோ இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். அடுத்தது 4th பிளேஸில் இருக்கிறது ஃபேக்ட்ரி அவுட்லெட். சர்ப்ளஸ் கார்மெண்ட்ஸ் கூட நம்ம ஹோல்சேலாக வாங்கி நம்ம அதை ரீட்டைல் பண்ணலாம். சர்ப்ளஸ் கார்மெண்ட்ஸ்னால் இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா, ஃபேக்ட்ரியில் ட்ரெஸ் தயாரிக்கும் போது ஏதாவது ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக் இருந்தால் அதை குவாலிட்டி செக்கர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை லோ அமௌண்ட்க்கு விற்றுருவாங்க வெளியே. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அடிடாஸ், சாரா, H&M இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 10 to 20 பீசஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவங்க ட்ரெஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வாங்குறப்போ அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது மைன்யூட்டாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை குவாலிட்டி செக்கர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்துடும் மார்க்கெட்டில்.
இப்போ நீங்கள் 2000க்கு அடிடாஸில் ஒரு ஷர்ட் பார்க்குறீங்கன்னா அது ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் 200க்கு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு அது வந்து டேமேஜ் பீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்துட்டு டிசைன்ஸில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். சர்ப்ளஸ்னால் டேமேஜ்டு பீஸ் வந்து விற்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. இப்போது அவங்க எதிர்பார்த்த டிசைன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், டிசைன்ஸ் வந்து ஒழுங்காக வராமல் இருந்திருக்கலாம். அதை வந்துட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து கம்மியான அமௌண்ட்க்கு மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து 200 ரூபாய்க்கு இல்லை 70 to 80% கம்மியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த சர்ப்ளஸ் கார்மெண்ட்ஸை வாங்கி ஒரு ரீட்டைல் ஷாப் கூட வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்தியா மார்ட், alibaba.com, ஆல் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான வெப்சைட்டில் கூட நீங்கள் ஹோல்சேலில் வாங்கலாம். 5th பிளேஸில் இருக்கிறது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஆஃப்டர் கொரோனா மக்கள் வந்துட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்ட் இதெல்லாம் ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே ஒரு ஷாம்புவாவோ இல்லை கண்டிஷ்னராகவோ இல்லை ஹோம்மேட் சோப்பாவோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து அதை எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை இன்னும் பெட்டராக பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறீங்கன்னா உங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் கொண்டு வர்றதுக்கு ஆர்டர் செட் அப்படின்ற ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அமேசான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பிஸ்னஸ் பற்றின கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத ஓவராலாக நான் சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் UYGEP, செகண்ட் ஒன் நீட்ஸ், தேர்ட் ஒன் டிக், ஃபோர்த் ஒன் PMEGP, ஃபிஃப்த் ஒன் முத்ரா லோன் ஸ்கீம். இந்த ஸ்கீம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். டிக் லோன் யூஸ் பண்ணி தான் எங்களோட பிஸ்னஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்லியிருக்கிற இந்த 5 ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த டாப்பிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.